குடமிளகா கடலை மாவு போட்ட கறி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு குடமிளகா நறுக்கி வச்சுருக்கேன், கடலை மாவு, காரத்துக்கு மிளகா பொடி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம். புதுசாக சமைக்கிறவங்களுக்கு டக்குன்னு பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும். குடமிளகா கடலை மாவு போட்ட கறிக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானொலி வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், காஞ்சிருச்சு. தாளிப்போம். கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம். குடமிளகா கறிக்கு கடுகு எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து குடமிளகாவை போட போகிறோம். போட்டு ஒரு பெரட்டிட்டு 2 நிமிஷம் மூடி வைப்போம். அதில் தண்ணி விடுவோம், தண்ணி ஊற்ற தேவையில்லை. குடமிளகா வெந்துருச்சு, அதுக்கு தேவையான உப்பு போடுறேன். கடலை மாவு, காரத்துக்கு கொஞ்சம் மிளகா பொடி, இது நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சோன்னா நல்லா உதிராயிடும். ரெடி ஆயிடுச்சு. கடலை மாவு கறி, கடலை மாவு போட்ட கறி ரெடி ஆயிடுச்சு. பரத்தி விடுங்க, அப்போனா ஒரே ஈவனாக நல்லா ஃப்ரை ஆகும். எல்லா சைடும் ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது என்னன்னு.